சரியா பசிக்குது. ஐயோ கடவுளே. இந்த ஃபேஸ்புக்கை திறந்தா அந்த முழுக்களும் சமையல் குறிப்புகள்லாம் எல்லாம் மட்டனை போட்டு பிரட்டுறதும் சிக்கனை போட்டு வறுக்கிறதும் எல்லாம் ஒரே சமையலாக கிடக்குடா. இதை பார்த்தோன்னா பசிக்குது. அம்மா சாப்பாடு கேட்டா அம்மா நெய் என்னடா அந்த பசிக்குதானே நான் சாப்பாடு இருந்தால் கொண்டு வாங்க நுறைய கொண்டு இருக்கிறது. பசிக்குதோ? ஓ சும்மா இரு. ஏண்ணே இங்கே வா சாப்பாடு என்ன சாப்பிட போற நீ? அம்மா என்ன கொண்டு வா நல்ல பொறிச்சே நான் கொண்டு வானே நல்ல பொறிச்சோ? ஓ தவிட்டு பிஸ்கட்டும் புண்ணாக்கு ரொட்டியும் எனக்கு வேணுமே. தவிட்டு பிஸ்கட்டும் புண்ணாக்கு ரொட்டியும் ஏன் எனக்கு அதெல்லாம் வேணாம். பொறிச்சது நல்ல இதாக கொண்டு வானே. இங்கே பொறிச்சொன்னு சாப்பிடல சரியும் நீ? ஏண்ணே குரக்கன் தான் சாப்பிடலாம். நீ சுகர் இல்லை உனக்கு? ஆனால் அது சுகரனா சும்மா அது கொஞ்சம் நான் அன்றைக்கே டாக்டர் செக் பண்ணிக்கேன்னா சும்மா வந்ததுண்ணே. நீ சும்மா அது இது சும்மா கம்மாண்டு விசார் கலைக்காத சரியோ? பயிறு கிடக்கு சாப்பிடு, இல்லாட்டி குரக்கன் ரொட்டி கிடக்கு சாப்பிடு. குரக்கன் ரொட்டியை சாப்பிட்டு போட்டேன் நான் என்ன இதில் கிடக்கு. எனக்கு அதெல்லாம் சாப்பிட்டா பசி அடங்காது சொல்லி போட்டேன். எனக்கு நீங்கள் ஒன்றும் தேயில நல்ல நல்ல அந்த வெங்காய பவுடர் நல்ல பொறிஞ்சு செருப்பால மறந்து வரடியே. ஆனால் அது போடும் தான் போகிறேன். இன்னும் சாப்பிடல என்ன பசிக்குதுன்னா அதுக்கு மருந்து போட சொல்லி ஒன்று நிற்கிறீங்க விசார் கஜோ நிற்கிறீங்க பேசாமல் இப்போ இது பண்ணுங்கண்ணே. ஆனால் ஏதாவது கொண்டு வானே. அம்மா நான் சொன்னா கேளுங்க. அவன் டாக்டர்னா அன்றைக்கு சும்மா செக் பண்ணிக்கேன்னா கொலஸ்ட்ரால் இங்கே ஒன்றும் வேண்டாம். நீங்கள் நிப்பாட்டுங்க. நான் சாப்பாடு வேணாம் பசிக்கல. நீங்கள் நிப்பாட்டுங்க. நான் தேவையில்லாம் வாயை கொடுத்து போட்டேன். பேசாமல் படியங்களோட போய் வெளியில் சாப்பிடுவோம். இதில் இருந்தால் தானே பிரச்சனை. சரியாம்மா நான் போட்டு வரேன். நான் கொஞ்சம் படியங்கள்ட்ட ஐயோ நான் வந்து சாப்பிட்றேன். நீங்கள் மடியை சுட்டு வாங்க. நான் கொஞ்சம் கோயில் அடிக்கிறக்கா போட்டு வரேன் படியங்கள்ட்டையா. இந்த மனுஷன் அடிக்குது. ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா. அடே அப்போ உன் சபையில் வாரான்னு பார்த்துக்கொள்ள. ஏன் வாரான் அவன்? அவன் அங்கே கோயில் அடிக்க வாரான்னு பார்த்துக்கொள்ள. உனக்கு தெரியும் தானே? நம்ம வர்றவன் வளமையா சொல்றேன். நீங்க பார்த்துக்கொள்ள. ஐயோ உனக்கு தான் தெரியும் தானே அவனுக்கு சுகர் வந்துட்டுது. சுகரோ? சுகர் வந்துட்டுது. கொலஸ்ட்ரால் இருக்கு, பிபி அவனுக்கு உடம்பு முழுக்க வருத்தம் தம்பி. என்ன சொல்றீங்க? ஓமா நீ கொலஸ்ட்ரால் வந்துடும். ஆஸ்பத்திரியில வந்து போன கிழமை தான் வந்தவன். அவனை ஒன்றும் சாப்பிட வேணாம் சொல்லி இருக்கு பார்த்துக்கொள்ளு தம்பி. அவனுக்கு வாய் சும்மா கிடக்காது. கண்டதில்ல அடைவான் வாய்க்குல சுகர் இருக்கு. நான் எனக்கு தெரியும். கோயில் அடியில பொங்கலுக்கு எங்களை தந்தாங்கடா தின்ன விட்டுறாதேன்னு. அது சரியாம்மா சின்ன விடக்கூடாதுன்னு. இப்ப என்ன செய்ய போறான் இவன்? இந்த வயசுல 28 வயசுல சுகர் கொலஸ்ட்ரால் வந்து என்ன செய்ய போறான் இவன்? அதான் தம்பி எனக்கும் தெரியல. சனி என்ன சொன்னா கேட்கறானு இல்ல அடைகிறான் ஆடாடா. டாக்டர் என்ன சொன்னவர்? டாக்டர் வந்து கவனமா இருக்க சொன்னவர். ஆடு தின்ன வேணாமண்டவர். ஆடு இல்லாம கிடக்க மாட்டான். அதான் இப்போ தம்பி எதுவும் பொரிச்சுதா கிரிச்சுதான்னு கேட்டவன் நான் கொடுக்க இல்ல. அப்ப ஒரு பொரியலும் சாப்பிடலாது. ஒன்னும் சாப்பிடலாது. வேற என்ன சாப்பிடலாது? அவர் பொரியல் சாப்பிடலாது, இனிப்பு சாப்பிடலாது, ஆடு சாப்பிடலாது, ஒன்னும் சாப்பிடலாது. இலகுல மட்டும்தான் சாப்பிட சொல்லி இருக்கு. ஒன்றும் இல்ல தம்பி. அவருக்கு குரக்கன் பிஸ்கட் புண்ணாக்கு ரொட்டி தான் கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க. அப்படியே சரி. அப்ப வேறட்டு நாங்க பாக்குறோம். சரி பாத்துக்கொள்ளுங்க கொஞ்சம். அவன் சாப்பிடா. நான் நீங்க என்னோட பொறுப்பு தாங்க. ஓமனே பாத்துக்கொள்ளனே பாவம் இந்த குஞ்சு கொஞ்சம் கூட வளர்ந்துருக்கிறானா குழந்தை பிள்ளை மாதிரி பாத்துக்கொள்ளனே. நான் பொறுப்பம்மா. நான் பொறுப்பு. இது பிள்ளையம்மா. ஓமனே பாத்துக்கொள்ளனே. இந்த பெட்டி கடையில கண்டோன்னு 5 ரூபா ஜூஸ் 10 ரூபா ஜூஸ் எல்லாம் வாங்கி சூப்பி கொண்டு திரிவான் பார்த்தேன். அவன் சூப்பி கொண்டான் திரியவன். இனி சூப்பேலாதானே. அதான் பாத்துக்கொள்ளு. இந்த பழங்களும் சாப்பிடலாம் இல்லையே? ஒன்றும் இல்ல. புண்ணாக்கு பிஸ்கட்டும் குரக்கன்மா ரொட்டியும் தான். குரக்கன் மாரோட்டியா? சரியா அப்ப நான் பாக்குறேன். நீங்க வைங்க. நான் என்னடா சரி கொஞ்சம் பாத்துக்கொள்ள. உன்னை நம்பி தான் விடுறேனா? என்னடா பொறுத்தாங்க. சரி பாடா செட்டியான பசிக்குது. டே மதிசனாக்குள்ள போய் அம்மாவுக்கு தெரியாமல் நல்ல ஒரு சாப்பாடு ஒன்று சாப்பிடுவோம். அப்படியே சந்தேகம் தான் வந்தது. அப்படியே பழங்களை மயம் கொண்டு போய் நான் தான் அவங்கள சந்திக்கலாம். போய் இது பண்ணினா ஆட்ராஜி இப்போதைக்கு இல்லை. ஐயோ ஆட்ராஜி அம்மா உடல் 1500 முள்ளோட 4000 முள் இல்லாமல் தண்ணி இறைச்சி. அம்மா என் ஃபேவரட் ஐயோ இப்போ பார்த்தா ஆட்ராஜி 500 விலை உரைச்சி வச்சுக்கானே. எப்படியெல்லாம் இந்த கடையில் கிழமைக்கு 3-4 நாள் நிற்பேன். இப்போ கடைசி இந்த கடையை கூடி எட்டி பார்க்கலாம் வச்சுட்டாங்களே. ஐயோ இந்த சுகரும் கொலஸ்ட்ராலும் படுத்தின பாடு. இந்த
கண்டாலும் பிரச்சனை எனக்கு இதில் நிற்க மனசு மாறுது நசுக்கிடாம மாறுவோம். அடே தம்பி அண்ணா எப்படி இருக்கீங்க? எங்கடா வாண்டு கனகாலம்? ஓமண்ணா நான் இங்கே அவசரமா போறேன். என்ன எத்தனை கிலோ போட்டு வைக்க? ஐயோ நான் என்ன பிரச்சனை என்றானே அடே இங்க நல்ல மொச்சி ஆடணும் வந்திருக்கணும். சும்மா மணக்குது சண்டை முழுக்கையா? பார்க்கவே தெரியும் நல்ல மனம் தானே வருது. நல்ல வந்தா என்ன சுட்டு குழம்பு போட என்ன போட சொல்லு. ஐயோ பேருந்து அந்த கொழுப்புல அடிக்கு. ஆனா எனக்கு அந்த கொழுப்பு அடே உள்ள தானே பார்க்க மாட்டேன். சும்மா போறல துடக்கறி நஞ்சு கறி தலை. அண்ணா அடே என்ன சொல்றா? எத்தனை 2 கிலோவா 3 கிலோவா? ஐயோ எனக்கு 1 கிலோவும் 100 கிராமும் வேண்டாம். அடே குடல் கிடக்கடாப்பா குடல். அப்பா ஐயோ அண்ணா அடே ஒண்ணுமா நான் கொட்டை எடுத்து வைக்கிறேன். ஐயோ இனி நான் கொட்டை சாப்பிட்டேன்னா போடுவேன். அவ்வளோத்துக்கு டாக்டர் சொல்லி அனுப்பியிருக்காங்களே அண்ணே. என்னடா தம்பி சொல்றேன்? ஐயோ அண்ணே நான் கொலஸ்ட்ரால் கூடி போட்டு தானே சுகர் கூடி போட்டு தானே சின்ன மீன் வாங்கி சமைக்கட்டான். சின்ன மீன் அது ஆட்டின தலை சாப்பிட்டா எல்லாம் போயிடும். வேண்டாம் அண்ணே இந்த பக்கமே நான் அப்போதைய வரையில. சரி சரி பாய் 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 ஐ மிஸ் யூ ஆடு மே ஜாம்பளம் கிடக்குறா. இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான் அவ்வளவு சொல்றேன். என்னடா பெம்பல் தெரியுமோ? எங்கட சபில் குண்டன் சபில் சபிலுக்கு கொலஸ்ட்ராலாம் சுகராம். இப்போ மனசு தாய் மனசு அடிச்சு என்னோட ஒரு அழுகை இவன் கண்டதையும் சாப்பிட்றான். ஆடு சாப்பிட விடாத தம்பி, இது ஜூஸ் குடிக்க விடாது, ஐஸ்கிரீம் குடிக்க விடாது வந்து சரி உங்களுக்கு இப்படி எங்கட விட்டு ஆடு பக்கத்து விட்டு ஆடு போட்டவங்க மனசு விட்டு ஆடு போட்டவங்க இதே விடக்கூடாது. இன்னும் செய்யலாம் விடக்கூடாது. பள்ளி வாங்கி தள்ளுறோம். ஆளுக்கு தெரியாது எங்களுக்கு. ஆளுக்கு எங்களுக்கு தெரியுமெண்டா ஆளுக்கு தெரியாது. சரியோ வேற ஆள் வருது போகடா சொல்லு. எப்படியா கொஞ்சம் விளையாட்டுட்டேன் அவ்வளோ அர்த்தம் இழைச்சி மாதிரி இருக்குது. ஜிம்மு போய் சியா கொஞ்சம் மெலிஞ்சிட்டேன். ஜிம்மு போய் கை கணக்கு இப்படி வச்சிருக்கேன். டே பா போய் கடையில் மத்தியம் சாப்பிட்டு ஒரு வார்த்தை சாப்பிட்றேன் அடிப்பம்பா. ஆடு சாப்பிட கோயில் திருவிழா எங்களுக்கு. கோயில் திருவிழா ஐஸ்கிரீம் குடிப்பேன். ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம் 2 ஐஸ்கிரீம் குடிக்கிறோம். சரியோ எடுத்துட்டேன். அடே நாங்கள் பழமையா ஆட்டு சாப்பாடு சாப்பிட்டு கடைசியா போய் ஐஸ்கிரீம் குடிக்கலாம் போய் அடிப்போம். சரி மச்சான் நாங்கள் 2 பேரும் முடிவு எடுத்துட்டோம். இதெல்லாம் வருதுடா சுகர் எல்லாம் வருது. திலக்ஷனுக்கு இல்லை கொலஸ்ட்ராலா யாருக்கு திலக்ஷனுக்கு லண்டன் கொலஸ்ட்ராலாம் அவனுக்கு இதாயிட்டுதான் அடைச்சிட்டுதான் வெடிக்கணிக்குதான். அப்ப அவனுக்கு இப்ப பொம்பளை உடுக்க எல்லாம் ஒன்றும் செய்யலாம் மச்சான். ஒவ்வொரு நாளும் வெடிக்கும் மச்சான். புண்ணாக்கு ரொட்டியும் டவுட் இது ஒரு நாள் சாப்பாடா இருக்கு. வெடிக்குமாடா நெஞ்சு வெடிச்சு. அது எப்படி சம்பது பைப் மாதிரி தான். இப்ப ஹோஸ் பைப்புக்குள்ள இப்ப இது அடைஞ்சா அப்படி இருக்கும், மண்ணடைஞ்சா அப்படி இருக்கும். நான் சொல்றேன் பிடிச்சு கொண்டு வருமல்ல தண்ணி அது வடிச்சு ஹோஸ் பைப் வடிக்கிற மாதிரி அமர்ந்து அப்படி கொட்டாருன்னு வடிக்கும். அப்படி நெஞ்சு வடிக்கும். அது நான் யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன் நெஞ்சு வடிக்கிற வீடியோ. அதுக்கு பிறகு நான் நீ ஆடு தானே ஆடு சாப்பிட்றே இல்லைன்னு ஒரு முடிவு பேசாம புண்ணாக்கு ரொட்டியை சாப்பிடும். ஐஸ்கிரீமும் லைட்டா குடிச்சு சாப்பிடுவோம். நாங்க சாப்பிடுவோம். ரெகுலர் செக்அப்லயும் எக்ஸசைஸ்லயும் இருந்தா பிரச்சனை இல்லையா? வந்தா வடிச்சிருமா போர்டர் தான். போர்டர் தாண்டா வச்சிருந்தோம்னா சரி, போர்டர் மட்டும் தாண்டிட்டா வெடிச்சிரும். அப்படி அந்த புண் வந்தாலும் கால் எடுத்து விட்டுருவாங்க. மாமாவர்களுக்கு முள்ளு குத்தினது வெறும் முள்ளு சிம்பிளா குத்தினது. ஆணி குத்தினா கால் எடுத்துருவாங்க நினைக்கிறேன். முள்ளு குத்தினது விரல் போயிடுச்சு. அந்த பாவம் அந்த அளவு தனி சப்பாத்தி எல்லாம் போட்டு ஒண்ணு தெரியுது. வந்துட்டு சாப்பிடக்கூடாது. அதுக்கு பிறகு புண்ணாக்கு ரொட்டி தான். இல்ல அது வரமுன் காப்போம் நாங்களே. வந்த அப்புறம் ஒண்ணும் செய்யலாம். வந்த அப்புறம் சாக வேண்டிய மனுஷன் வாழ்வானாடா. வந்து மனுஷன் வாழ்வானா வந்த அப்புறம் ஒரு 30 வயசுல நீ கேக் தின்னாட்டிக்கு என்ன சனி எனக்கு வாழ்க்கை. ஐஸ்கிரீம் குடிக்க அடிப்புற என்ன சனி எனக்கு வாழ்வா இல்ல கேக்குறேன். ஒரு கோக்கும் குடிக்காத தனியா அம்மா புண்ணாக்கு ரொட்டியும் செய்து வச்சுக்காரா. நம்ம அம்மா சொன்னேன்டா உனக்கு கொஞ்சம் உடம்பு கூடி
மூடிக்கொண்டு வருது மண் கிடைக்குது அதோட சாப்பிட்டா மெலியாட்டு அம்மா சும்மா எரும பேசி உன்னை எரும மாடாவே மாத்திரா புண்ணாக்கு தின்றதுக்கு இல்ல புண்ணாக்கில நான் உப்பு பிஸ்கெட் அந்த அதுகளை வச்சு சாப்பிட கூடாது அது உப்பு நீ உண்டாதான் நீங்க என்னடா சொல்றீங்க ஆனா விசார் வரும் எனக்கு சும்மா இருந்த என்ன ஆடை ஐஸ்கிரீம் ஞாபகப்படுத்தி போட்டு முதல் கேட்டா நீங்க அது நாங்களும் ஒரு நாள் சாப்பிடலாமா ஒரு நாள் சாப்பிடலாமா அது எங்களுக்கு போர்டர் இல்லை தானே மச்சான் ஐயோ என்ன வாங்க போனாங்கன்னு தெரியலையே உள்ளூரில் போய் சீனி சாமான் இல்லை கொழுப்பு சாமான் என்ன வாங்கி வந்தாங்கண்டா இன்னும் இவங்களுக்கு பெருத்த மட்டும் சொல்லவும் இயலாது கடவுளே என்னத்தை வாங்கிட்டு வராங்களோ தெரியாது எப்படி இருந்தாலும் இவங்களுக்கு ஏதாவது ரூட்டை மாற்றுவோம் ஐயோ என்ன சார் அடே வா 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 அடே டே இது என்னடா சின்ன பிள்ளைகள் மாதிரியே மிதிவடி கேக்குகள் இங்கே எனக்கு இல்லை எனக்கு நான் இதெல்லாம் சாப்பிடக்கூடாடா இங்கே இதுன்னு கூட எனக்கு இது வேண்டாம் அப்போ அந்த ரஸ்க்கு உப்பு பிஸ்கெட் அப்படி என்ன இருக்கா அதில் சின்ன பிள்ளைகளை சாப்பிட்டாங்க அந்த உதவி நம்ம சாப்பிட அழுத்து போச்சு நெடுவலம் இதுதானே வேலை அதுதான் எனக்கு இது வேண்டாம் வாழைப்பழமோடா மேல நல்ல தடவி இருக்காங்களே இது இது அது இவங்களெல்லாம் சீனி அள்ளி போடுவாங்க எனக்கு இந்த சீனி போட எனக்கு அந்த சீனி போடாம என்ன இருந்தா இதெல்லாம் பச்சை தண்ணி இல்லடா அப்ப எனக்கு என்ன சாப்பிடும் முது நடுவில் அம்மா அடிக்கடி சீனி அள்ளி அள்ளி போடுமாடா கூட்டாங்களே எனக்கு அந்த இது வேணாம் நான் அம்மா சொல்றேன் நான் உங்களுக்கு தெரிஞ்ச நான் பார்த்த யூடியூப் அந்த வெடிக்கிற வீடியோ அம்மாவுக்கு அனுப்பணும் அதெல்லாம் விசாரணை இது பண்ணி கொண்டிருக்காங்க இந்த வயசுல தான் நாங்கள் சும்மா கடையில் போய் சொல்லி போட்டா நீ சாப்பிடு பிரச்சனை இல்லை அடே மதிசன் ஏலக்காயோ நெஸ்டி என்ன இது நெஸ்டி இதுக்குள்ள ஏலக்காய் அட ஏலக்காய் நான் இந்த இதுல எனக்கு ஏலக்காய் எனக்கு ஒத்து வாரே ஏலக்காய் சாப்பிட்டது எரிஞ்சு ஒன்று பாடா இதுக்குள்ள இப்ப நான் நீங்க என்ன கதைக்காயே விடுறீங்களா இல்லையாடா நாம ஏலக்காய் எல்லாம் கூட முதல் போட்டு சாப்பிடனாலோ இப்ப என்னன்னா எனக்கு அதெல்லாம் அந்த டேஸ்ட் பிடிபட்டு எனக்கு அதான் வெறுத்து போடுவேன் அதுக்கான நான் இப்ப இது பண்ணேன் இங்க அதுல வர உண்டு உண்டு அவன் தான் பழைய அவன் இல்லை உன்னோட படிச்சான் டேய் அதுக்குள்ள நான் விழுந்துருவோம் பாத்துல எடுத்து போட்டு வச்சுனேன் விசாரம் உனக்கு நானும் குடிக்க மாட்டேன் இப்ப நீ கேட்க வாங்கி குடிச்சிட்டு போறேன் அம்மா ஃபோன் பண்ணு அம்மா போட்டா அம்மாக்கு போனா இங்க ஒரு பிசர்க்காக கேட்காது அம்மாக்கு நான் அந்த வீடியோ அனுப்பணும் மச்சான் அந்த நெஞ்சு வடிக்கிற வீடியோ நீ அது நம்ம ரஸ்க் வாங்கி தரீங்க இல்லையோ ரஸ்க் என்னடா ரஸ்க் அதான சின்ன பிள்ளை நீ என்னது சுகர் பேஷண்ட் மாதிரி ரஸ்க் எடுத்து வரீங்க சுகர் பேஷண்ட் மட்டும் அது சாப்பிடுவாங்க அடிச்சு பைக்குமே கேஜோ நிக்கிறாடி பிசமே கேக்குற அரே ஊச மேரியடா அட இப்போதைய காலத்துல அப்ப உங்களுக்கு தெரியாது இந்த சாப்பாடு பிரச்சனைகள் வருது நான் அதுக்கான என்ன நான் முன்கூட்டியே நான் வந்து அதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்றேன் ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடறேன் எங்கட வயசுக்கு மடியெல்லாம் சாப்பிட்டாச்சு இப்போ போன கிழமை தான் போய் ஆடா திண்டுதாளினே ஆடு தின்னு அப்புறம் முன்கூட்டியே ஆடே வேற இல்லையே சொன்னான்டா என்னடா முதல்ல என்னடா முட்டை வருது இது முட்டை பாத்தியா ஆடே இவன் தான் ஒன்னோட நர்சரியில இருந்து படிச்சவன்டா யாரு அந்த இவன் அந்த அந்த அவன் அங்க வர நர்சரியில இருந்து படிச்சான் அடே அவன் ரெண்டு ஒன்னும் நர்சரியில எடுத்தவனா ஆண்டிக்கு போன் அடே விசேடா நான் எடுக்கல வைத்தியம் அங்க முட்டை இங்க ஒளிங்கற நம்பர் அடே அது கொண்டு ஓடி நம்பர் அண்ணி நம்பர் சரி சரி சும்மா நானே சொல்றேன் பிரச்சனை சொல்றேன் அடே அதான் போன எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போன இடத்துல என்ன செக் பண்ணா சுகர் கூடிட்டுது 400 சரியோ மற்றது கொலஸ்ட்ரோலும் கைக்கு வந்துட்டு அப்ப என்ன ஒன்றும் அம்மா வீட்டு சாப்பிட்டா அம்மா நம்ம தானே இங்க வந்தேன் நீங்க பயப்படுத்தி விட்டேன் நானே நீ சொன்னதுக்கு அதிர்ச்சியா இல்ல ஏற்கனவே அம்மா போன் பண்ணி சொல்லிட்டேன் எனக்கு உண்மையாவோட அவனுக்கு தெரியும் அதான் நீங்க வேணுமெண்டு என்ன வச்சு இது பண்ணீங்க வேணுமென்னா செய்யறேன்
நீ எவ்வளவு நாள் வேணுமெண்டு ஆட்டத்தின் கையை வச்சு அதெல்லாம் வேற விஷயம். அது என்னடா ஆடு இல்லாம ஒரு வாழ்க்கையாடா? ஆடு சாப்பிடாம ஒரு வாழ்க்கை அதை சொல்லுவாங்க. ஏன் புலாங்கியல நல்லா கிடையாது. அம்மா போன் ஆடி ஏன்னா பயமில்ல. டாக்டர் அது எங்கடா வேறான் அவருக்கு நான் அடிக்கிறேன். அவர் வாட்ஸ்அப்ல இருக்கிறாரு. இந்த ஸ்டேட்டஸ் அவர் பாக்குறாரு. டாக்டருக்கு நான் சொன்னேன். டாக்டர் அவர் சொன்னவர், தம்பி நீங்கள் உடனே எல்லாம் விட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா விடுங்க. நீங்க மாசத்துல அது 3 முறை சாப்பிடுங்க. தெரியும் ஆட்டுறச்சியை. சொல்றேன் கேடா. அவர் சொன்னவர் அட்வைஸ் என்னடா, நீங்க அது உடனே விடுறதால சாத்தியம் இல்லை தம்பி. நீங்க மாசத்துல 3 பேருந்து 2 பேருந்து 1 என்ன அப்படி சாப்பிடுங்க. இன்றைக்கு சாப்பிடலாமா? உங்களோட ரொட்டி இருக்கா? ஆட்டுக்கு என்ன வைக்க போறியா இல்ல மாட்டுக்கு வைக்க போறியா? நீ புண்ணாக்கு ரொட்டி எப்படி இருக்கும்? அது புண்ணாக்கு ரொட்டி உங்க வாய் மாதிரி தான் இருக்கு. சும்மா லூசமே எங்க மாமா விட்டு விரல் எடுத்த மாமா அவர் இன்சுலின் செடி வளர்க்கிறார். அவரை வச்சு சூப்பி கொண்டு இருக்க சொல்லி எனக்கு ஒரு உங்களோட சேர மாட்டேன். நீங்க